Hello student, today I am going to discuss about the fungus agaricus. இந்த வகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அகாரிக்கஸ் எனும் பூஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் காமன்லி known as mushroom. இட்ஸ் எடிபிள் ஃபங்கஸ். அதாவது இது பொதுவாக காளான் எனவும் உண்ணக்கூடியது. ஓகேவா, நமக்கு நார்மலாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான். இட் இஸ் ஏ சேப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ். சேப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ்னால் மக்கிய இடம், அந்த தழை கொடிகள்லாம் மக்கிய இடங்கள் எருவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய பூஞ்சை. காமன்லி இட்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சாயில், ஹியூமஸ் சாயில், decaying litter on forest floor, lawn, wood. ஸோ அதிகப்படியாக அந்த ஈரப்பதமான கிடத்த பகுதியில், எஸ்பெஷலி we can see in the rainy season, மழை காலத்தில் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் grow in best in moist shady places. ஸோ குறிப்பாக அதுவும் எங்கே நிழற்பாங்கான இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இது அதிகப்படியாக வளரும். இதனுடைய வகைப்பாட்டு நிலை பார்த்திங்கன்னா டிவிஷன் பெசிடியோமைசிட்ஸ், பிரிவு பெசிடியோமைசிஸ், கிளாஸ் அகாரிகோமைசிட்ஸ், ஆர்டர் அகாரிகேல்ஸ், ஃபேமிலி அகாரிகேசி, ஜீனஸ் அகாரிகஸ். There are 300 species is found in worldwide. About 17 species were found in India. சுமார் ஒரு 300 சிற்றினங்கள் உலகம் பூரா காணப்படுகிறது. அவற்றில் 17 சிற்றினங்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன. Some of the common species were found in India. They are Agaricus bisporus, Agaricus campestris. These species were edible. சொன்னாலே Agaricus bisporus, Agaricus campestris, இந்த ரெண்டு பூஞ்சையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீசிஸும் உண்ணக்கூடியவை. Some of the species were also poisonous. They are Agaricus xanthoderma, Agaricus plasmomyces, Agaricus sylvaticus. இந்த 3 ஸ்பீசிஸும் பார்த்திங்கன்னா பாய்ஸ்னஸ். இது பாய்ஸ்னஸ் ஸ்பீசிஸ். இதை we are not edible these kind of species fungus. இதை உண்ணக்கூடிய முடியாது, விஷமுள்ளவே சொல்லலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் அகாரிக்கஸ். இது உடலத்தை யூ கேன் சி த பிக்சரில் பார்க்கலாம். உடலம் பார்த்தீங்கன்னா we can divide 2 parts. They are vegetative mycelium and fruiting body, otherwise called basidiocarp. இதனுடைய உடலம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். வெஜிடேட்டிவ் மைசிலியம், உடல மைசிலியம். தீஸ் ஆர் லிவிங் இன்சைட் த சாயில், அதாவது மண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி, அது பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் மைசிலியம். ஃப்ரூட்டிங் பாடி, கனி உடலம், ஆர் அதர்வைஸ் கால்டு பேசிடியோகார்ப். தீஸ் வேர் ப்ரெசன்ட் இன் அபோவ் த சாயில், மண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதி ஃப்ரூட்டிங் பாடி அல்லது பேசிடியோகார்ப் எனப்படும். இது பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேற்பகுதியில் காணப்படக்கூடியது. வெஜிடேட்டிவ் மைசீலியம், அதாவது உடல மைசீலியமான ஃபர்தர் we can divide in 3. They are primary mycelium, secondary mycelium and tertiary mycelium. உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல மைசீலியம் பார்த்திங்கன்னா பிரைமரி மைசீலியம், முதல்நிலை மைசீலியம், செகண்டரி மைசீலியம் அதாவது 2ஆம் நிலை மைசீலியம், டெர்சியரி அதாவது 3ஆம் நிலை மைசீலியம் என வகைப்படுத்தலாம்.
that above the soil pod, the strip, that is stalk, were connected to the vegetative mycelium with fruiting body is called a stalk or is called a stipe. அதாவது உடலப்பகுதியும் கனிப்பகுதியும் இணைக்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஒரு ஸ்டிப் என்று பெயர். Basidiocor that has gills, cap margin and cap. These are completely called as a fruiting body. Next, the reproduction method, it carries two methods. They are vegetative and sexual reproduction method. That will be discussed in next class. First, we should know the general introduction about agaricus and the structure of agaricus. ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறது நம்முடைய உடல் இனப்பெருக்க முறை மற்றும் வாழ்க்கை சுழற்சி. இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய ஜென்ரல் பொது பண்புகள் என்ன. ஸோ லெட்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் யூ. இது உண்ணக்கூடிய பூஞ்சை, பொதுவாக மஷ்ரூம் காளான் என அழைக்கப்படும். இது சேப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ், மத்திய மண்ணில் வரக்கூடிய ஃபங்கஸ். அதிகப்படியாக ஈரப்பதமாக எங்கிறப்போ அந்த இடத்துல வளரக்கூடிய நீரப்பாங்கான இடத்துல அதிகமாக காணப்படும். அதுவும் குறிப்பாக மழை காலத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் வகைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் எசிடியோமைகோட்டா, வகுப்பு அகாரிகோமைசிட்ஸ், ஆர்டர் அகாரிக்கல்ஸ், ஃபேமிலி அகாரிகேசி, ஜீனஸ் அகாரிகேஸ். சுமார் 300 சிற்றினங்கள் காணப்படுகின்ற அவற்றில் இந்தியாவில் 17 காணப்படுகின்ற. 2 வகையான காளான்கள், அதை உண்ணக்கூடிய காளான், பாய்சனஸ் விஷமுள்ள காளான 2 வகை இருக்கிறது. அடுத்து அதனுடைய உடலம் பார்த்திங்கன்னா 2 பகுதி, உடலம் மைசீலியம் மற்றும் கனியுடல் பகுதி. அடுத்து ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா உடலம் மற்றும் பால் இனப்பெருக்கம் மூலமாக இனப்பெருக்கம் செய்கின்றன. This is about agaricus. Thank you.